தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தனியார் தங்கும் விடுதி அருகே இளைஞரை ஓட ஓட வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சத்யராஜ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இன்று காலை உத்தமபாளையம் சேர்ந்த பிடிஆர் காலனியை சேர்ந்த பிரசாத் என்பவர் உத்தமபாளையம் அருகே உள்ள முனீஸ்வரன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துள்ளார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த அதே பகுதியை சேர்ந்த அனீஸ் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த வட்டாக்கத்தியை கொண்டு அவரை வெட்டியுள்ளார். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி சென்று அருகில் இருந்த தனியார் விடுதியில் நுழைந்துள்ளார். பின்தொடர்ந்து சென்ற அனீஸும் அவரை துரத்தி சென்று ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டி படுகொலை செய்து உள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இந்த சம்பவம் உத்தமபாளையம் காவல்துறையினருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி நேரில் விசாரணை செய்த பொழுது கொலையாளியான தப்பி ஓடியது தெரிய உள்ளது. அதனைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டவர் பிடிஆர் காலனி அருகே பைனான்ஸ் கடை வைத்து வந்துள்ளதும் இவருக்கும் அனீஸ் என்பவருக்கும் முன்விரோதம் எதுவும் இருந்துள்ளதா, அதன் அடிப்பில் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து உத்தமபாளையம் உத்தமபாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் செங்குட்டுவலன் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பார்த்தோம் என்றால் இந்த உத்தமபாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. உத்தமபாளையம் காவல்துறையினர் தொடர்ந்து கொலையாளியை தேடி வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.